சப்பாத்திக்கு எப்போ பாரு கிழங்கு மசாலா அல்லது கிரேவி. இந்த முட்டையை வச்சு ஏதாவது செய்யலாமா? வாங்க. 2 தக்காளியை நல்ல பெரிய சைஸ் தக்காளியை 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு தோலை உளிச்சு இதை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். 8 பல் பூண்டை பொடியாக சாப் பண்ணி ஆயிலில் போட்டு பாதி வதங்கினதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி அதையும் இதோட சேர்த்துலாம். இந்த அளவுக்கு பாதி வதங்கிடணும். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, ஒரு 10 செகண்ட் ஆயிலில் வதக்குங்க. இப்போ நம்ம வேக வச்சு அரைச்சி வச்சிருக்க தக்காளி இதோட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு கொதிச்சு கிரேவி பதம் வந்ததுக்கப்புறமா ஒரு 4 முட்டையை இதோட உடச்சி ஊற்றிக்கிறோம். முட்டைக்கு மேலே உப்பும் மிளகுத்தூளும் தூவி விட்டு கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியன் தூவி லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். சூப்பரான ஷக்ஷுக்கா ரெசிபி நம்மளோட ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி சப்பாத்தி கூடையும் பிரெட் டோஸ்ட் கூடையும் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை புல்சை ரோஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.